பெஸ்ட் பிளேயர் யாரு கேம்ல? கானா வினோத். என்டர்டெய்னராகவும் இருக்கான், கேம்லேயும் நல்லா இருக்கான். ஆனால் திவ்யா கூட சண்டை போட்டுன்னு இருக்காரு. புரியுது, அது வந்து ஒரு என்டர்டெய்னர் தானே அதெல்லாம். ஓகே, அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. திவ்யா பத்தி நினைக்கிறீங்க? திவ்யா நல்ல பிளேயர் தான். ஓகே, குட் பிளேயர், சூப்பராக இருக்குது ரொம்ப. அவங்களும் சாண்ட்ராக்குள்ள சில கான்வர்சேஷன் நடந்தது, அதெல்லாம் அதான் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஷோ முன்னாடி இருக்கிற சீசனை விட இந்த வாட்டி ஷோ வந்து அவ்வளோ பீக்கில் இல்லை. திவ்யா கணேஷ் பத்தி ஆக்சுவலி திவ்யா கணேஷ் வந்து ரொம்ப போல்டாக விளையாடுறாங்க. மேபி டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண சான்ஸ் இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே இப்போ கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு டஃப்பாக இருப்பான். நம்ம கனி அந்த சுபிதா அவங்க சுபி மேபி அவள் வந்து அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி விளையாடுறதுனால அது அப்படியே அவளை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. கானா வினோத் வந்து விக்கல்ஸ்க்கு டஃப் கொடுக்குறாரு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு. அவர் என்னன்னா கொஞ்சம் கோவம் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுறாரு. அதை லைட்டாக கம்மி பண்ணான்னா இந்த சைடு விக்கல் விக்ரம், இந்த சைடு வந்து கானா வினோத்தில் யாராச்சும் ஒரு கையை மேலே தூக்க நிறைய சான்ஸ் இருக்குது. திவ்யா கணேஷ் நல்லா போல்டாக இருக்காங்க. என்ன நடக்குதோ அதை அவங்க சொல்கிறாங்க. மேபி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வரலாம் பை சான்சஸ். லாஸ்ட் எபிசோட் சொல்ல முடிஞ்சுது, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், ஓட்லேருந்து எல்லாமே. இந்த வாட்டி யார் போவாங்கன்னு தெரியல, கணிக்க முடியல. ஆனால் விக்கல்ஸ்க்கு அதுக்கு நல்லா ஆளுன்னு நல்லா தெரியுது. ஆமாம், அது ஆக்சுவலாக உண்மைதான். அவள் ஏன்னா மெடிசன் கொடுத்தாச்சு, ஏன் ஒரு பால் இருந்தால் தான் டீ குடிப்பாளா? எத்தனோ நாள் டீ இல்லாமல் அது ஒரு ப்ளே. ஏன்னா கனி உள்ளே போகல, அதனால் இவங்க வந்து நம்ம இருக்கணும், நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே நிறைய பேசிக்கிட்டாங்க அந்த காசிப்ஸ்லாம். ஸோ அது ஆக்டிங் தான், ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க ரோல் ப்ளே பண்ணாங்க. கனி ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்க்கு போகிறதுக்கு டவுட். ஏன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க ஹாஷாக விளையாட மாட்டாங்க. டாப் 7, 8க்கு வரும்போது நிறைய ஃபிசிக்கல் கேம்ஸ் தான் இருக்கும். கனி அப்போ போக மாட்டாங்க அவங்க. கானா வினோத் ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி அவர் பயங்கரமாக அடிக்கிறாரு அவர். பட் இதே பிளேலே இருந்தாருன்னா அவரோட நேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். இந்த வாரம்லாம் ரொம்ப கோவப்படுறாரு, வார்த்தைகளை பேசுகிறாரு. என்ன தான் கேப்டன் ஆனாலும் எகிரி குச்சி போய் என்னென்னோ பேசுகிறார். அது ரொம்ப நாள் நிற்காது. அவர் கேம் நல்லா விளையாடுறாரு, வார்த்தைகள் நிறைய விடுறாரு. இப்போ ரொம்ப ஆட்டிடியூட் வருது அவருக்குள்ளே.